கடவுள் எல்லோருக்குமே பொதுவானவர், சமமானவர். அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அவர் சமமாக தானே ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக, வசதியாக, நிம்மதியாக இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இது ஏன்? ஒரு சின்ன உதாரணம். ஒரு இரும்பு கம்பி, அது நல்லா ஷார்ப்பாக பளபளப்பான ஒரு கத்தியாக மாறணும் அப்படின்னா அந்த இரும்பு கம்பியை நெருப்பில் வச்சு நல்லா பழுப்பை காய்ச்சி அதுக்கப்புறம் அடி அடின்னு அடித்து தேய்ச்சி தேய்ச்சி பிறகு தான் அது நல்ல ஷார்ப்பான பளபளப்பான கத்தியாக மாறும். ஒருவேளை இரும்பில் காய்ச்சும் போதோ அடிக்கும் போதோ அந்த இரும்பு துண்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா அது நல்ல ஷார்ப்பான பளபளப்பான கத்தியாக மாறாது. அதுபோல தான் கடவுளும் நம்மளுக்கு பல்வேறு விதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பார். அதெல்லாம் தாங்கி அதெல்லாம் கடந்து வரக்கூடிய நம்பிக்கையான நபர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் வசதியும் நிம்மதியும் இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாமல் பாதியிலே நம்பிக்கை இழக்கிறவங்களும் அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறவங்களும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்? கஷ்டத்து மேலே கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுளை குறை சொல்லி என்ன பயன்? கடவுள் எல்லோருக்குமே சமமானவர், சமமான வாய்ப்பை தான் அளிப்பார்.